தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே டிசம்பரில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர் 2 மாதங்கள் ஆகியும் வடியாததால் வீட்டை காலி செய்து மக்கள் உறவினர் வீடுகளில் வசித்து வருகின்றனர். தென் மாவட்டங்களில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த வரலாறு காணாத கனமழையால் தூத்துக்குடி மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திருச்செந்தூர் அருகில் உள்ள பல்வேறு ஏரி குளங்களில் உடைப்பு ஏற்பட்டு பல ஊர்களில் விவசாய நிலங்கள், குடியிருப்புகள் மூழ்கின. இந்நிலையில் வெள்ளாளன் விளை, வட்டன் விளை ஆகிய பகுதிகளில் 2 மாதங்களாகியும் மழைநீர் வடியாததால் குடியிருப்பு வாசிகள் தங்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு உறவினர் வீடுகளில் வசித்து வருகின்றனர். மழைநீரை அகற்றி தங்களுக்கு புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு ஊருக்குள்ள தண்ணி ஆயிடுச்சு. இந்த ஊரே வட்டமலை, செட்டிமலை, இந்த தண்டபத்து, இந்த ஏர் வெள்ளாரமலை ஃபுல்லாகவே ஊர் புதுதாக தண்ணி தீவாக நிற்குது. இது 50 நாள் ஆயிடுச்சு, இன்னும் தண்ணி வடியல. இப்போ இந்த பாதைக்கு பரமக்குறிச்சி வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருச்செந்தூர் முதல் நாகர்கோவில் செல்லும் வழியில் பிரதான சாலையில் எங்களுக்கு அவசர தேவைக்கு ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூடம், தினசரி தேவைக்கு செல்வது பிரதான சாலை அமைந்துள்ளது. 5 முதல் 6 அடி தண்ணீர் தேங்கியுள்ளது. அதை எங்கள் அவசர தேவை உணர்ந்து அதை அரசு சரல்மண் அமைத்து விரைவாக அந்த வேலையை முடித்து தருமாடி. தென்னை, வாழை, பனை தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு இருக்கும் வட்டன்விளை கிராமத்தில் வெள்ள நீர் புகுந்து பாதை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிராம மக்கள் 7 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வெளியே சென்று வருகின்றனர். பள்ளிகள், மருத்துவமனைக்கு செல்ல மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தண்ணீரை அகற்ற வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.